ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல வால்டைல் இருந்தது. அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் எல்லாம் கலந்து இருந்தது. இது பிரேக் அவுட்குள்ளே இருந்ததா அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ ரொம்ப முக்கியம். அதுவும் வாரத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நியூஸ் பேஸ்டு அண்ட் வரைபடம் இது ரெண்டுமே நீங்கள் ஒருங்கிணைச்சு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஆனால் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இப்போ உடனடியாக வர நியூஸ் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ அதை ப்ரீமியத்தோட ஆக்ஷனில் நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துட்டு பார்த்து பழகணும். அதுக்கு தான் நமக்கு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதும் அந்த டிக்ரீஸ் ஆகிறதும் இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 25,750 கால் புட் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:30 மணிக்கு 66 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 25,850 காலுடைய ஹை 80, 850 புட்டோட லோ 49. இந்த 49 என்ன அப்படின்னா 850 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் வந்து 850 தான் நமக்கு திரும்பி இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட வீக்லி ஹை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 25,880. ஸோ இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மீட்டிங் பாயிண்ட் எல்லாம் பாருங்க எப்படி படிப்படியாக கம்மியாக இருக்கு. 750 60 ரூபாய்க்கு, அப்புறம் அப்படியே 47 அப்படியே சுருங்கி நமக்கு எவ்வளோ மட்டும் போயிருக்குங்க, 16 மட்டும் வந்திருக்கு. அப்போ இது மீட் பண்ணும்போது இதில் சில ஒவ்வொரு ஸ்ட்ரைக் வந்து விடுபட்டிருக்கலாம். நம்ம எடுக்கும்போது அந்த டைமிங்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும்போது, அதனால் வந்துட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்படித்தான், அப்போ இதைத்தான் தீட்டா வேல்யூ, ஆப்ஷன் கிரீக்ஸோட தீட்டா வேல்யூ. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையரில் தோற்கிற காரணமும் பண நஷ்டம் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான். ஸோ இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, நேற்று 25,800 கால் புட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர். இது வந்துட்டு நமக்கு ஜனவரி 13 இன்றைய தினத்தோட அதோட ஃபியூச்சர்ஸ். நம்ம இது ஸ்பாட்டும் கிடையாது, மந்த்லி ஃபியூச்சரும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25,800 காலுடைய எஸ்டர்டே ஹை பார்த்தீங்கன்னா 889. அதாவது 25,800 காலுடைய ஹை நேற்றைய ஹை 89. அதனால் நம்ம வந்து அதை ஆட் பண்ணி 25,889 எடுக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை கடக்கவில்லை. அப்போ அந்த இடத்துக்குள்ளதான் இருக்காங்க. அப்போ 25,800 காலோட தான் நம்ம 65 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதான் வந்து கால் செல்லர் பேனிக் பிளேஸ், கால் பேனிக் ஜோன் 25,869. மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸாக்டா அதைத்தான் ஹையா கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய தகவல், நமக்கு என்ன டேட்டாஸ் எல்லாம் தெரியுதோ, காலோட டேட்டாஸ் என்ன தெரியுதோ அதை ஆட் பண்ணி போட்டுருங்க. புட்டோட டேட்டாஸ் என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணி முதல் அங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன ரியாக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராட்டஜியா கிரியேட் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா காலுடைய எஸ்டர்டே லோ 807, அதாவது 800 காலுடைய லோ. நமக்கு காமன் ஏரியா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 25,800 நமக்கு வந்து மார்க்கெட்டை கடந்து சென்ற இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 25,800 கால் 800 புட்டோட விலையை விட, புட்டோட லோவை விட ஹை எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, அப்போதான் காமன் ஏரியா கிரியேட் ஆகும். அப்போ 33 புள்ளிகள் போகிறாங்க. அப்போ அந்த 33 புள்ளிகளை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி நம்ம வந்து காமன் ஏரியா செட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த காமன் ஏரியா அப்படிங்கிறது 25,833, இந்த பக்கம் 25,767. ஸோ இதுதான் ஜோன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, இந்த காமன் ஏரியாவை பேஸ் பண்ணி மேலே டாப் 25,833க்கு மேலே எவ்வளோ தூரம் நின்றுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ மேலே வந்து அதிகமாக பெருசாக நிற்கலை. அப்போது நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேரல் லைன், மார்க்கெட்டோட நிஃப்டி எங்கே வேணாலும் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் நிஃப்டியோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேற்று 25,625 650 அதுதான் மிட் பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை மார்க்கெட் வந்து பேஸ் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வராங்க. இப்போ ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வால்டைல் இருக்கும்போது இது ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான மார்க்கெட். எப்பவுமே வால்டைல் மார்க்கெட் இருக்கு அப்படின்னாலே நீங்க வந்து சிகரம் தொடு
மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸே உங்களுக்கு தெரியும். ஒன் சைடு மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைட்வே மார்க்கெட். அப்போ நமக்கு இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அதனால மார்க்கெட் ஸ்பீடாக தான் இருக்க போறாங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் இருக்காது. அப்போ என்னன்னா பிரேக் அவுட் இருந்தாலும் அதோட இம்பாக்ட் வேறையா இருக்கும். அப்போ வால்டைல் அதிகமா இருக்கும். வால்டைல் அதிகமா இருக்கனாலே நம்ம சிகரம் தொடு படம் வந்துட்டு சொல்லு. சிகரம் தொடு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி தொட்டி மேல இருந்துட்டு ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இது பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணியிருப்பாங்க. அப்ப கீழே நிறைய பேர் வந்து சுத்தி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப வந்துட்டு அங்க வந்து ஒரு திருடன் இருக்கிறத வந்து போலீஸ் கண்டுபிடிக்க எல்லாரும் வந்துட்டு நான் சாகிறத தற்கொலை பண்ணிக்கிறக்க இதா இருக்கிற போது பார்த்துட்டு இருக்கும்போது என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்கும் போது போலீஸ் வந்துட்டு அதுக்கு அந்த ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாரு. எல்லாத்தோட தலை வந்து மேலே பார்த்துட்டு இருக்கும்போது உங்க 3 பேர்த்தோட தலை மட்டும் தான் வந்துட்டு யார் யார் கண்ணுன்ட்டு கீழே பார்த்துட்டு இருந்தது. அதாவது அந்த மாதிரி இது எங்க இருக்காங்கன்ட்டு. அப்ப அது போல வால்டைல் மார்க்கெட் அப்படின்னா லோ இம்பாக்டட் ஏரியா. லோல இருந்து யார் இம்பாக்ட் ஆகுறாங்கிறது ஆப்ஷன் பையரோட வியூ. ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ற இடத்துல இருக்கலாம அந்த லோயர் லோல இருந்து யாரெல்லாம் வந்து மல்டிபிள் அல்ல கரெக்ஷன்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்க்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் வால்டைல் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அப்ப இந்த லோயர் லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு. கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது புட் செல்லர் அப்படிங்கிறவங்க தான் பயப்பட போறாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஆகணும், இந்த இடத்துல புட் செல்லர் பயப்படுறாங்கன்னா புட் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், கால் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா புட் செல்லர் பயப்படும் போது இந்த ரெண்டுமே புட் பையருக்கும் ப்ராஃபிட் இருக்கும், கால் செல்லருக்கும் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ புட் செல்லர் எந்த இடத்துல அவங்க பேனிக் சிச்சுவேஷனை மிஸ் அவுட் பண்றாங்களோ அந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். இது எப்போதெல்லாம் பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்ல வால்டைல் இருக்கணும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் நம்ம சொன்னோம் அது வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் இது என்னன்னா கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிச் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பேட்டிங் பிச் ஆர் பவுலிங் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு உண்டான ஃபிளாட் பிச்சில் வந்து ஹை ஸ்கோர் அடிக்க முடியும். அப்போ அது போல் மார்க்கெட்டை வால்டைல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்கும் போதோ இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கும் போதோ பவுலிங் பிச் ஆர் பேட்டிங் பிச் மாற மார்க்கெட் ஸ்லோ டவுனாக இருக்கா இல்லை ஸ்பீட் மொமெண்டம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வேகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது போக இந்த ஆப்ஷன் செயின் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூ நீங்க எத்தனை பையர் என்ன வேணாலும் பையர் எஃப்ஐ எவ்வளவு பை பண்ணாலும் சரி எஃப்ஐ எவ்வளவு செல் பண்ணாலும் சரி கடைசியில எக்ஸ்பைரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வேணும். அப்ப எக்ஸ்பைரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத நீங்க கேப்சர் பண்ணி எழுதணும். எக்ஸ்பைரியை பொறுத்தவரை ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அப்ப ஸ்பாட் இங்க முடிஞ்சிருந்தா இந்த ஜனவரி 13 கான்ட்ராக்ட் எங்க முடிஞ்சிருக்கும், இங்க தான் முடிஞ்சிருக்கும். அதிகபட்சமா ப்ராபபிலிட்டி அதிகம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்பைரியில ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஏடிஎம் ஓடிஎம் என்னவா இருக்கும், ஜீரோவா மாறும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட காலோடைய ப்ரீமியத்தை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச டேட்டாஸை வந்துட்டு நான் எடுத்து நான் பார்க்குறேன். அப்போ இதை நீங்க உற்று கவனிக்க வேண்டும். இதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ இங்க இந்த இடத்துல பாருங்க 25,700 டு 750 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25,700 டு 25,750 மார்க்கெட் என்ன பண்றான், இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள முடியறான். எங்க 25,732. அப்போ இங்க இந்த மணியை நம்ம தான் சொல்லிட்டோம் எக்ஸ்பைரிக்கு யாருக்கு வேல்யூ இருக்கும், இந்த மணிக்கு. அப்போ இதுல கால் வந்து ஐடிஎம் காலா இருக்க போறான், புட் வந்துட்டு ஐடிஎம் புட்டா இருக்க போறோம். அப்ப கால் எவ்வளவு பிரிச்சுக்க போறான், 32, புட் வந்து 18. ஏன்னா இதுக்கு இன்பிட்வீன் கேப்பே நமக்கு 50 புள்ளிகள் தான். இப்ப இங்க பாருங்க கால் 32, புட் ஆப்ஷன் வந்து 17.70 காசு. இப்ப இந்த கேப்பை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, எப்படி பார்த்தாலும் கால்குலேஷன் அப்படித்தான் முடியும். இப்ப 25,650 இருந்து 25,750 அப்படின்னு எடுத்துட்டா இதோட கேப் நமக்கு 100 ரூபாய். அப்ப இதுல வந்து ஐடிஎம் கால், இது வந்து ஐடிஎம் புட். அப்ப இந்த கால் என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து 25,732. அப்போ கால் வந்து 82 ரூபா, புட் வந்து 18 ரூபாய். அப்போ இதுல இருந்து 50 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணா
உங்களுக்கு இந்த கேப் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. 650 இந்த 600க்கு பாருங்க. இது 82னா 600 கால் 132 இருக்க போகுது. 550 கால் எவ்வளவு இருக்க போகுது? 182 இருக்க போகுது. ஸோ அப்படித்தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் செயினை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மார்க்கெட் வந்துட்டு எளிது. முதல் இதில் நடக்கிற ப்ரீமியம்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை கொண்டு வாங்க. அதனால நம்ம பார்க்குற விஷயங்களை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, கையில் எழுதுங்க. நீங்க எக்ஸல்ல போட்டுட்டு உடனே நீங்க பார்க்காதீங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல எங்க பை பண்றோம் எங்க செல் பண்றோங்கிறத விட்டுருங்க. முதல் டேட்டாஸை அனலைஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டேட்டாஸை வச்சுட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அதை எழுதுங்க. நமக்கு ஜனவரி 15ஆம் தேதி சந்தை விடுமுறை. நாளை தினம் வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸ்க்கு இருக்குது. அதனால நாளைக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அதனால வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை ஹோல்டு பண்ணுறதை தவிர்க்கவும். இது பாருங்க. இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். எக்ஸ்பைரி வந்துட்டு நான் ஜனவரி 20 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 109 கால், புட்டு வந்து 160. அப்போ கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் அதிகம். அதனால என்ன ஆகும்னா 750 கால் புட்டு தான் இருக்க போகுது. ஸோ நான் 750 எடுத்துக்கிறேன். 138, 133, 133, 138. அப்போ 135ங்கிறது மிட். இப்போ ஏடி மீட்டிங் அந்த ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் நமக்கு 135. அப்போ டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா 270. அப்போ இது 250 நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் என்ன போறான் 26,000 இருந்து 25,500 வரை இவனோட கண்ட்ரோல் பிளேஸ். அவ்வளவுதான். 25,750 ஸ்ட்ரைக் வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். இது மிட் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 135, 135. அப்போ 25,620 இந்த பக்கம் 25,880 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதுதான் நமக்கு மிட் கண்ட்ரோல், இது வைட் கண்ட்ரோல். இதை எடுத்தாச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலேயோ கீழேயோ போகும்போது தான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ஜோனோட அடிப்படையில் நாம மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25,750 இங்கே லோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் நியர்பை 95 100 பாயிண்ட்னு வச்சுட்டா அப்போ மார்க்கெட் 25,650 டு 25,850 ரொம்ப ரொம்ப இம்பாக்டடான ஏரியா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இப்போ 25,750 கால் நான் வந்துட்டு ஐடிஎம்மா இருக்கும்னு விருப்பப்பட்டா மார்க்கெட் மேல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் 25,750 கால் புட்டோட என்ன பிரைஸ் இருக்கோ அதுக்கு மேல இருக்கணும். அப்பதான் ஐடிஎம். ஆனா நான் வின் பண்ணணும் அப்படின்னா புட்டோட ஹை புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். இதே 25,750 புட் ஐடிஎம்மா இருக்கணும் அப்படின்னா காலோட எல்டிபிக்கு மேல 750 புட் இருந்தாலே போதும். அப்ப இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎம்மாவே இவனே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா காலுடைய ஹை காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும். ஓகே, இப்போ காமன் ஏரியான்னு எடுத்துட்டா இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 115 புள்ளிகள் நமக்கு 220 புள்ளிகளே இருக்கு. அப்போ 25,750 இருந்து 100 புள்ளிகள் ஆட் பண்ணிட்டா காமன் ஏரியான்னு பார்த்துட்டா 25,650 இருந்து 25,850 இதுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறவர் நோ ட்ரெண்டிங் ஜோன்னு சொல்லலாம். 2 பேருமே சண்டை போட்டுட்டு அவங்க இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது. சரி, இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க, இவங்களோட சண்டைகள் இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த நாள் இப்போ இங்க இருக்கிற டேட்டாவையும் அடுத்த நாள் டேட்டாவையும் நம்ம செக் பண்ணணும். இதுல யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது யாருக்கு டீ ப்ரொமோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா 25,800 கால் 26,000 கால் 25,700 புட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் நாளைக்கு என்ன பண்ணணும், ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 700ஓட சண்டை போட போறாங்க. அப்போ மார்க்கெட்டோட மிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,850 மிட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா 25,700 புட்டும் 25,800 காலும் 600 காலும். அப்ப இந்த ரெண்டுக்கு மிட் அப்படின்னா 850, இந்த ரெண்டுக்கு மிட்னா 25,750. அப்ப மார்க்கெட் 25,750க்கு கீழே வர்த்தகம் ஆயிட்டு இருக்கிற வரை மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு உண்டானதா இருக்கும். 750 டு 850 ஒரு நோ ட்ரெண்ட் ஜோன் இருக்கும். 850க்கு மேல ஒரு இம்பாக்ட் அப்பர் ஜோன்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா நமக்கு விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா 8, இந்த பக்கம் பார்த்து இம்பேலன்ஸ்டில் இருக்காங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்டைல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தது. இந்த பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கால் செல்லர் ஆர் புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்துட்டு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எந்த இடத்துல நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 25,800. அப்போ இது நேற்றத்தோட ப்ரீமியம் 65 + 65 அப்போ 130. அப்போ 25,670 இந்த பக்கம் 25,930 இதுதான் ஜோன். அப்போ 670க்கு கீழேயே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா நேற்று 25,800 கால் புட்டை ஸ்ட்ராடல் பண்ணவங்க என்ன பண்ண போறாங்க? பயத்துல தான் இருக்க போறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லோவை கிரியேட் பண்ணவன் என்ன பண்ணக்கூடாது? 670க்கு மேல வரவே கூடாது. அப்படிங்கும்போது தான் இங்க நினைச்சு பாருங்க, 25,600 கால் எடுக்கலாம். இது பை பண்றதுக்குண்டான இதுல என்ன இம்பாக்டட் அப்படிங்கறக்காக இங்க பாருங்க, புட்டோட ஹை 27, காலோட லோ. அப்ப இவங்க 2 பேரும் மீட் பண்ண இடமே இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இந்த 2க்குள்ள தான். 27க்கு மேல புட்டு வரல, 22க்கு கீழே கால் போகல. அப்போ இந்த ஜோன் இந்த 27 அப்படிங்கிறது காலையில வந்த நமக்கு 600 புட்டோட ஹை. அப்போ இந்த 27க்கு மேல கால் நின்னாலே என்ன ஆயிடும்? ஏன்னா 22 தான் லோ வந்திருக்கு. அப்போ 25,627 அப்படிங்கிற இடம் உறுதி செய்யப்பட்ட இடமாவும் மாறிடுது. அப்போ 25,622. அப்போ மார்க்கெட் என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம்? 25,670. இது என்ன அப்படின்னா 800 கால் புட்டோட ஸ்ட்ராடல் பிரைஸ் தான் நமக்கு இருந்தது. ஸோ இது ஒன்று. நேற்றைய தினம் காணொலி பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, 25,500 புட், 600 புட், அதே மாதிரி 800 கால் இருந்தது. இதுக்கு ரெண்டுக்கு மிட் வந்து 650 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ 25,650 ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வார்த்தையோட தான் நான் முடிச்சிருப்பேன். இப்போ இங்க பாருங்க, இவங்க 22 ரூபாய் எவ்வளவு வந்திருக்காங்க? 132. 650 கால் பாருங்க, 5 ரூபாய் லோ. எவ்வளவு வந்திருக்காங்க? 81 ரூபாய் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஹை பாருங்க 52. அப்போ 52 அப்படிங்கும்போது 25,650 புட்டோட ஹை 52 அப்படின்னா மார்க்கெட்டோட லோ என்ன? 25,598 அப்படிங்கிறது. அப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே போகல அப்படின்னா, ஏன்னா 650 புட்டு வந்துட்டு 52 ரூபாய்க்கு மேல நின்னாதான், ஏன்னா ஐடிஎம் புட் மார்க்கெட் 650 கீழே இருக்கணும். அப்போ மார்க்கெட் இந்த 598 அப்படிங்கிறது இம்பாக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு கீழே போகலனால நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 600 கால் அப்படிங்கிறது ஐடிஎம் காலா மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இவங்களோட மொத்த ஏரியாவே என்ன பண்றாங்க? 650 புட் 50 ரூபாய் தான் டேக் ஓவர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50 ரூபாய்க்கு மேல இல்லைனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து காலுமே என்னவா இருக்க போகுது? ஐடிஎம் காலா இருக்க போறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி தான். அப்ப இவங்க 50க்கு மேல இருந்து 100 ரூபாய் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அப்ப 550 காலா மாறி இருப்பாங்க. இதே 150 இருந்தது என்ன ஆகும்? 500 காலா மாறி இருக்கும். ஆனா இங்க 650 புட். அப்ப இந்த 650 புட்டோட இம்பாக்ட் என்னன்னா, மார்க்கெட் 650க்கு கீழே இருக்கிற முதல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இதோட தாக்கம் என்ன ஆச்சுன்னா, நமக்கு 50 ரூபான்னு கொடுத்ததுனால 600 கால் ஐடிஎம்மா மாறிட்டாங்க. அப்போ அதோட ஜோன்னால தான் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 700 கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருந்தது. இவ்வளவு தூரம் வருமானா இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் நல்ல ஒரு கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. 1 ரூபாயில இருந்து 32 ரூபாய். ஸோ ஆப்ஷன் பையரா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு லோயர் பிரீமியத்திலிருந்து ஒரு கால் செல்லர் ஆர் புட் செல்லர் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது மார்க்கெட் 2 மணிக்கே என்ன ஆயிட்டாங்க? மார்க்கெட் லோ வந்தாச்சு. அப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அப்போ 650 புட்டி 50 ரூபாய்க்கு மேல இல்லை. அப்போ அதே ஜோனை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி 600 புட் ஆப்ஷன் ஓட ப்ரீவியஸ் க்ளோஸையும் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி 850 நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 850 திருப்பும் போது பாருங்க, 850 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 850 புட்டோட லோ எவ்வளவு தூரம் நமக்கு மேட்ச் ஆயிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது. இதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப லோயர் பிரீமியத்துல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, அதாவது ரிஸ்க்கும் கம்மி ரிவார்டு பெருசா கிடைக்கும். அதனால
நமக்கு வந்துட்டு சிகரம் தொடுப்பட மாதிரி நீங்கள் வந்து கம்முன்னு உட்காந்துட்டு எந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்ட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பண்ணுவாங்க நான் சொல்ல வரல, இந்த இடத்துல பில்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க மற்ற நேரங்கள்ல ட்ரேட் பண்றதை வந்துட்டு குறைச்சிட்டு இந்த மாதிரி சப்போர்ட் ரேஞ்ச்லயோ நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச்லயோ வால்டைல் இருக்கும்போது இது நடந்ததுன்னா ஸ்பீடு இருக்கும். அப்போ அதனால உங்களுக்கு ரிவார்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இதை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ மார்க்கெட் ஸ்பீடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு மீட்டிங் பாயிண்டோட ஏடி மீட்டிங் பாயிண்டோட ப்ரைஸும் இந்தியா விக்ஸையும் பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.